சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால் இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து வேண்டுதல் செய்யும் போது நமக்கு விடுதலை உண்டாகும். எப்படி அந்த சத்தியத்தை அறிந்து விடுதலை பெறுவது பாருங்க. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அவங்களுக்கு ஒரு வியாதி. அந்த வியாதி நிமித்தம் திறப்பின் வாசல் ஜபெல்லாம் வருவாங்க பல வருஷம். அதுக்காக ஜெபிச்சு பார்த்தாங்க, எனக்கு சுகந்தார ஆண்டவரேன்னு. சில வருடங்கள் ஜெபம் பண்ணாங்க, சுகம் கிடைக்கல. உடனே என்ன பண்ணாங்க, இந்த வியாதி சுகமாகாது. அதை ஏற்றுக்கொண்டார்கள். சரி, இன்னும் இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான், மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு காலத்தை ஓட்டிடலான்னு சொல்லி அந்த வியாதியை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கான மருந்துகளை மாத்திரைகளை டாக்டர்ஸ் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டே வாழ்ந்துட்டாங்க. அப்படியே சில வருடங்கள் கடந்து விட்டது. அவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்க, கூட்டத்துக்கு வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. வியாதி மட்டும் சுகமாகலை. என்ன அதை பற்றி இப்போ அவங்க கண்டுக்கலை. மாத்திரை போடுறோம், அப்படியே வாழ்ந்து கொள்ளுகிறோன்னு சொல்லி. ஒரு நாள் அவங்க ஒரு பிரசங்கத்தை கேட்டாங்க. நாம் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல அப்படின்னு ஒரு பிரசங்கத்தை கேட்டார்கள். அப்போ அப்படியே விழிச்சு கொண்டாங்க. எனக்குள்ள ஒரு வியாதி இருக்குது, நான் இத்தனை வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னு, நான் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் சுகமாக இருப்பது ஆண்டவர் விரும்புகிறார், உங்களை சுகமாக்குவது தான் தேவ சித்தம். அந்த பிரசங்கத்தை கேட்டார்கள். மார்க் 1:40-41 ஒரு குஷ்டரோக வியாதி உள்ள மனுஷன் இயேசுகிட்ட வர்றான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்கிறான். என்னை சுகமாக்குமால முடியும். அந்த வல்லமை விசுவாசிக்கிறான். இயேசுவால என்னை சுகமாக்க முடியும். யூ கேன் மேக் மீ கிளீன், யூ கேன் ஹீல் மீ ஓ லார்ட். உமாலே முடியும், நான் விசுவாசிக்கிறேன். இஃப் இட் இஸ் யுவர் வில், யூ கேன் மேக் மீ கிளீன். அதை ஒன்று சொல்கிறான். நீர் என்னை சுகமாக்க முடியும் என்பதை விசுவாசிக்கிறேன். பட் இஃப் இட் இஸ் யுவர் வில், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். நீர் சுகமாக்க வல்லமுள்ளவர் எனக்கு தெரியுது, என்ன சுகமாக்குறது உங்களுடைய சித்தமா எனக்கு தெரியல. அதனால உங்க சித்தமானா என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் ஒன்று பார்க்கிறார். என்னடா அது, ஒரு பக்கம் எனக்கு என்னை சுகமாக்கும் மேல முடியும்னு விசுவாசிக்கிறான், இன்னொரு பக்கம் சொல்றான் உங்க சித்தமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் சுகமாக்குறீர், மற்றவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்குது, அற்புதம் நடக்குது, எனக்கு பார்க்குற விசுவாசம் இருக்குது. ஆனால் எனக்கு சுகம் கிடைக்குமா? நான் சுகமாவதும் உடைய சித்தமா அப்படின்னா என்னை சுகமாக்கும். ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன சொன்னார்? நீ வியாதியோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுப்பா, அதனால் இன்னொரு 10 வருஷம் வியாதியோடு இருப்போ அப்படி சொன்னாரா இயேசு? ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் பி thou clean. நீ சுகமாயிருக்கத்தான் நான் விரும்புகிறேன், நீ வியாதியோடு இருப்பதை நான் விரும்பவில்லை. I will be thou clean. உடனே சுகமான அந்த வார்த்தை சொல்லப்பட்டு நீங்க சுகமா இருப்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வியாதியோடு இருக்கிற ஆண்டவர் விரும்பல. நீங்க இந்த தலைவலியோட வாழ்நாள் முழுவதும் வாழ்வதை ஆண்டவர் விரும்பல. இந்த டயபெட்டிக்கோட வாழ்நாள் முழுவதும் வாழ்வதை கர்த்தர் விரும்பல. இந்த கேன்சர் வியாதியோட சாகும் வரைக்கும் வாழ்வதை ஆண்டவர் விரும்பல. நீங்க இந்த வாத வியாதியோட, இந்த கண் பாதிப்போட, இந்த சரீரத்தில் இந்த நோயோட வேதனையோட வாழ்நாள் எல்லாம் நீங்கள் வாழுவதை கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் சுகமாயிருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சத்தியத்தை முதல்ல நீங்க அறியணும். அப்பதான் நீங்க சுகத்தை பெற முடியும். இல்லைன்னா என்ன, 2 நாள் ஜெபம் பண்ணி பார்ப்பீங்க, ஒன்று நமக்கு அற்புதம் நடக்கும், அப்போ நான் சுகமாகிறது தேவ சித்தம் இல்லை அப்படின்னு சிலர் முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நீ சுகமாக இருப்பதை நான் விரும்புகிறேன், நீ சுகம் பெறுவதை நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சுகமாக இருக்கணும். எப்படி சொல்கிறீங்க? வசனம் சொல்லுகிறது, சத்தியம். அதான் சத்தியம். இயேசுவினிடத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் வந்தாங்க. கண்கள் பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்க, நடக்க முடியாதவங்க வந்தாங்க, தொழுநோயாளிகள் வந்தாங்க, படுக்கையில் கொண்டு வந்தாங்க, திமிர்வாதக்காரரை கொண்டு வந்தாங்க, பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்தாங்க. யாரையாவது ஒருத்தரையாவது இயேசு சுகமாக்காம அனுப்பினார் அப்படின்னு பைபிள் இருக்குதா? ஒருத்தரையாவது நீ வியாதியோட தான் இருப்பா,
நீ சுகமா இருப்பது எனக்கு சித்தம் இல்லை, நீ வியாதியோட இருக்கிறதா எனக்கு சித்தம்னு யாரையாவது ஒருத்தரையாவது சுகமாக்காம இயேசு அனுப்பினார் அப்படின்னு பைபிள் இருக்குதா? எல்லாரையும் குணமாக்கினார், எல்லாரையும் சுகமாக்கினார், எல்லாரையும் சுகமாக்கினார். அப்படிதான் திரும்ப திரும்ப வருகிறார். அப்படின்னா 4 பேரை சுகமாக்கிட்டு 10 பேரை சுகமில்லை வியாதியோடு அனுப்ப இயேசு விரும்பவில்லை. அதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், அப்பதான் நீங்க விடுதலை பெற முடியும். இந்த செய்தி கேட்ட உடனே அந்த சகோதரிக்குள்ள அப்பதான் ஒரு விசுவாசம் வந்தது. அப்ப நான் வியாதியா இருக்கிறத இயேசு விரும்பல, நான் தான் அதை விரும்பி சரி வியாதி இருந்து விட்டு போகட்டும் என்று ஏற்றுக்கொண்டேன். அந்த சத்தியம் அவளுக்குள்ள கிரியை செய்தது. அன்றைக்கு கூட்டத்தில் ஜெபிச்சாங்க, இயேசுவே நான் வியாதியோடு இருக்கிறது உமக்கு சித்தம் இல்லை, டெய்லி மாத்திரை சாப்பிட்டு 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 இந்த வியாதியிலேயே காலத்தை நான் தள்ளுவதை நீர் விரும்பலை, நான் சுகமாயிருக்க நீர் விரும்புகிறீர், அப்படின்னா நானும் விரும்புகிறேன் சுகமாயிருக்க, இப்பொழுது என்னை சுகமாக்கும். அப்படி ஜெபித்தாங்க. அன்னைக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு சுகம். அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க, பல வருஷமா இதை அறியாம நான் வியாதியோடு இருக்கிறது தேவனுடைய சித்தம்தான் அப்படி இருந்துட்டேன். ஆனா அதை தேவ சித்தத்தை அறிந்து, வியாதி குறித்த தேவ சித்தத்தை அறிந்து நான் ஜெபித்தேன், உடனே நான் சுகமாக்கி விட்டேன். நீங்க இந்த மாதிரி ஒரு நோயினால பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு நோயில கஷ்டப்படுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்க சுகமாயிருப்பதை விரும்புகிறார். அல்லேலூயா.